இந்தியா மற்றும் வங்கதேச அணிகள் ஆடி வர 2வது டெஸ்ட் போட்டியுடைய 2வது நாள் ஆட்டம் மழையால தாமதமாகி உள்ளது. பிசிசிஐ அதனை உறுதியுமே பண்ணியிருக்காங்க. சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற முதல் போட்டியில இந்திய அணி வெற்றி பெற்றது. 2வது போட்டி கான்பூர் மைதானத்துல நடந்துட்டு இருந்தது. முதல் நாள் ஆட்டத்தின் போதே மழை பெய்ததால போட்டி தாமதமாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்திய அணி டாஸ் வென்று பந்து வீச்ச தேர்வு பண்ணாங்க. மழையின் காரணமாக இந்த போட்டி முதல்ல இருந்தே பாதிக்கப்பட்டு வந்தது. இந்திய அணி பாத்தீங்கன்னா கடந்த 9 ஆண்டுகள்ல முதல் முறையாக டாஸ் வென்ற பின்பு பந்து வீச்ச தேர்வு பண்ணிருக்காங்க. முதல் நாள் ஆட்டத்துல வெறும் 35 ஓவர்கள் மட்டுமே வீசப்பட்டிருக்கா. வங்கதேச அணி 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 107 ரன்களை எடுத்திருந்தாங்க. இடையே மழை குறுக்கிட்டதால போட்டியுமே ஸ்டாப் ஆச்சு. பின்னர் முதல் நாள் ஆட்டம் பாதிலே கைவிடப்பட்டது. 2வது நாள் ஆட்டம் இன்று, அதாவது செப்டம்பர் 28ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா மழையின் காரணமாக போட்டி ஸ்டார்ட் பண்ணல. 2வது நாள்ல பெரும் பகுதியாட்டம் மழையால தடைப்படும் அப்படின்றது வானிலை அறிக்கையில சொல்லப்பட்டது. ஆனா கான்பூர்ல உள்ள இந்த மைதானத்துல ஆடுகளம் பாத்தீங்கன்னா முழுமையாக பிளாஸ்டிக் உரைகளால் மூடப்பட்டிருக்கு. அதனால மழை பெய்து முடித்தவுடன் சில நிமிடங்கள்ல போட்டி துவங்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் பாத்தீங்கன்னா தற்போது அங்க மழை அடிச்சு நொறுக்குது. சோ அதனால இன்று மட்டுமே போட்டி ரத்தாகாம நாளை கூட ரத்தாக அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்காம். சோ அந்த அளவிற்கு அங்க மழை கொட்டி தீர்க்குது அப்படின்ற தகவல் தற்போது கிடைச்சிருக்கு. இதனால கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2வது டெஸ்ட் போட்டி கேன்சல் ஆக அதிகப்படியான வாய்ப்புகளுமே இருக்கா. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.